இந்த வீடியோவில் Yamaha FCக்கு உண்டான சில அக்சசரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். Windshield, top rack, pivot footrest, அப்புறம் வந்து saddle stay. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பைக் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோடய பைக்குக்கு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக ஃபியூ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய பைக்கை பற்றி சொல்லணுன்னா, நான் Yamaha FZ வச்சுருக்கேன். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைக் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி சில மாடிஃபிகேஷன்ஸு, ஃபாக் லைட்டு, இந்த ஃப்ளாஷர் லைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெண்டரு, ஹேண்டில் கார்டு இதெல்லாம் ஆல்ரெடி நான் என் பைக்கில் போட்டுட்டேன். பட் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஆல்ட்ரேஷன்ஸ் இப்போ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பைக்கை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். என்னங்க பைக்கை பார்த்துட்டு வந்துட்டிங்களா? இப்போ வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். லூவியான்ற கம்பெனி வந்து பைக்குக்கு உண்டான அக்சசரிஸ்லாம் செல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம். ஸோ அது வந்து நம்ம கோயம்புத்தூர் கம்பெனி தான். அந்த கம்பெனியில் தான் நான் வந்து சில அக்சசரிஸ் வாங்கினேன். அது என்னென்னு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் கீழே வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து விண்ட்ஷீல்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது இது வந்து அக்கர்லிக் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன தான் ஷிப்பிங் பண்ணாலும் பார்சலில். நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த விண்ட்ஷீல்டு. பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து இவங்க வந்து நம்பர் பிளேட்டு லொக்கேட் பண்ணுறதுக்கு இங்கே ஹோல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். பட்டு நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க எதுவும் ஹோல்ஸ் கொடுக்கல. இப்போ நம்மளாக தான் மேனுவலாக போடணும்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டும் போது பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேடில் ஸ்டே. நம்ம சேடில் பேக்லாம் போடும்போது ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம சைலன்சரு, இன்ஜின்னு இல்லை வீலில் எதுவும் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த சேடில் ஸ்டே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரைட் போகிறவங்க, டூரிங்க்கு யூஸ் பண்ணுறவங்க பைக்கை, அவங்க எல்லாருமே இது வந்து அவங்க வண்டியில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் இந்த நம்ம FZயில் போடலான்ட்டு தான் இதை வாங்கியிருந்தோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 பீஸ் கொடுத்துருக்காங்க 2 சைடுக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த சைடில் பிக்சர் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், அப்போ வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். தேர்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா டாப் ரேக். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஏதாச்சும் பாக்ஸோ இல்லை ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டாப் ரேக் வைப்பாங்க. அதே போல் பின்னாடி உட்காரவங்களுக்கும் FC மாதிரி பைக்கில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதை போட்டுட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜும் ரெண்டாவது ஆள் இல்லாமல் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் பாக்ஸோ இல்லை ஹெல்மெட் பாக்ஸோ இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸோ எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க அந்த டாப் ரேக். இது ரெண்டும் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போடுற மாதிரி நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நமக்கு கன்வீனியண்ட்டான இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அடுத்து பார்ப்போம். நாலாவது ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
பிவிலன் ஃபுட்ரெஸ்ட். அதாவது பின்னாடி உட்காரவங்களுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக எஃப்சி இல்லை நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபுல் லெக்கையும் வச்சுக்கிற மாதிரி, எஸ்பெஷலி லேடிஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் 2 சைடுக்குமே வாங்கியிருக்கேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதுதான் அந்த ஃபுட்ரெஸ்ட்டு. நல்லா கம்ஃபர்டபுளாக இதில் ஃபுல் காலே வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் பின்னாடி உட்காரவங்களால. இதுக்கு உண்டான ஸ்க்ரூஸ்லாம் அதோடய கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 சைடுக்கு நான் வாங்கியிருக்கேன், ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுக்கு. இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாக்ஸில். பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம சேடல் ஸ்டே, டாப் ரேக்கு, பிவிலன் ரெஸ்ட்டு எல்லாத்துக்குமே மாட்டுறதுக்கு மொத்த ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோக்கனாக இருக்குது, இதெல்லாம் போட்டு பார்த்தா தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து இன்னும் நிறைய சின்ன சின்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த சேடல் ஸ்டேக்கு, டாப் ரேக்குக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அக்சசரிஸ்லாம் நான் எப்படி என் பைக்கில் ஃபிட் பண்ணுறேன்ட்டு தனி வீடியோவில் சொல்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.